ஸ்கார்லெட் பிம்பர்னெல் யாரும் இவரோட உண்மையான முகத்தை பார்த்ததில்ல. ஆனா இங்கிலாந்துலயும் பிரான்ஸ்லயும் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்காங்க. 18ஆம் நூற்றாண்டு பிரான்ஸ்ல புரட்சி நடக்கிற காலம். நாடு முழுவதும் பணம் பற்றாக்குறை. ராஜ குடும்பத்தை தவிர அதனால மக்கள் எல்லாரும் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்கள அழிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸ்கார்லெட் பிம்பர்னெல் இந்த ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்கள காப்பாத்தி இங்கிலாந்துக்கு அனுப்பிடுவார். அப்படி இங்கிலாந்துக்கு வந்தவங்க தான் மிஸ்ஸஸ் டூர்னியும் அவங்க குழந்தைங்க விக்டோமே மற்றும் சுசேன். ஆனா இவங்க வரும்போது அவங்க ஹஸ்பண்ட் மிஸ்டர் டூர்னிய கூட கூட்டிட்டு வர முடியல. ஸ்கார்லெட் மிஸ்டர் டூர்னிய கூடிய சீக்கிரம் காப்பாத்தி கூட்டிட்டு வரதா சொல்லி இருக்கார். இது பிரெஞ்சு புரட்சி ஆளுங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. இதை பயன்படுத்தி ஸ்கார்லெட புடிச்சிடலாம்னு முடிவு செஞ்சாங்க. அதனால சாவுலின் என்ற ஒரு உளவாளிய லண்டனுக்கு அனுப்பினாங்க. லண்டன்ல ஆண்ட்ரூவும் அண்டோனியும் ஸ்கார்லெட் கிட்ட பேசுறதா ஒரு சந்தேகம் இருக்கும். சாவுலின் இவங்கள கண்காணிச்சதுல மிஸ்டர் டூர்னி இருக்கிற இடம் தெரிஞ்சிடும். ஆனா மிஸ்டர் டூர்னி பத்தின இன்ஃபர்மேஷன் ஆண்ட்ரூவுக்கு ஆர்மண்ட் கிட்டிருந்து வந்திருக்கும். என்னோட பேரு ஆர்மண்ட். பிரான்ஸ் நாட்டில புரட்சி செய்யறவங்க பக்கம் சேர்ந்தவன். ஆனா எனக்கு பிரான்ஸ் புரட்சியில பெரிய ஈடுபாடில்ல. ஏன்னா இதுவரைக்கும் புரட்சினால ராஜகுடும்பத்தை சேர்ந்த பல நூறு பேரை சாகடிச்சுட்டாங்க. அதனால நான் ஸ்கார்லெட்டுக்கு உதவி செய்றேன். தான் ஏமாத்துறது சாவுலின்க்கு தெரிஞ்சிடுச்சுன்னு ஆர்மண்டுக்கும் தெரிஞ்சிடும். தன்னை பிடிக்கிறதுக்கு முன்னாடி மிஸ்டர் டூர்னியின் உயிருக்கு தான் முதல ஆபத்துன்னு ஆர்மண்டுக்கு தெரியும். அதனால மிஸ்டர் டூர்னிய காப்பாத்த ஆர்மண்ட் அவசரமா பிரான்ஸ்க்கு கிளம்பிடுவார். நடந்த எல்லா விஷயமும் ஆண்ட்ரூ மூலமா ஸ்கார்லெட்டுக்கும் தெரிஞ்சிடும். ஆர்மண்டுக்கு ஒரு தங்கச்சி, பேரு மார்க்ரெட். மார்க்ரெட் பிரான்ஸ்ல இருந்து இங்கிலாந்துக்கு வந்து ராஜபரம்பரையை சேர்ந்த பெர்சி என்றவரை கல்யாணம் பண்ணி இருப்பாங்க. பெர்சி ஆண்ட்ரூ மற்றும் அண்டோனிக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். இத பயன்படுத்திக்க சாவுலின் மார்கரெட்டை சந்திக்கிறாங்க. மார்க்ரெட் ஸ்கார்லெட் யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்லணும். அப்படி சொன்னா பிரான்ஸ் போயிருக்கிற ஆர்மண்ட மாட்டி விடாம விட்டுறதா சாவுலின் சொல்லி இருப்பார். அடுத்த நாள் சாயங்காலம் கார்டன் தியேட்டர்ல ஒரு நாடகத்துக்கு எல்லாத்துக்கும் இன்விடேஷன் போயிருக்கும். அதனால பெர்சி, மார்க்ரெட், ஆண்ட்ரூ, அண்டோனி, மிஸ்ஸஸ் டூர்னி, சுசேன், சாவுலின் எல்லாரும் வந்திருப்பாங்க. நாடகம் முடிஞ்சதும் அங்கேயே டின்னர் அரேஞ்ச் பண்ணினிருப்பாங்க. டின்னர்ல ஆண்ட்ரூ கையில மார்க்ரெட் ஒரு பேப்பரை பாப்பாங்க. ஸ்கார்லெட் யாருன்னு கண்டுபிடிக்க மார்க்ரெட் மயக்கம் வரமாறி நடிச்சு அந்த பேப்பர்ல எழுதி இருந்ததை படிச்சுட்டாங்க. அந்த பேப்பர்ல ஸ்கார்லெட் அடுத்த நாள் காலையில பிரான்சுக்கு கிளம்புறதாவும் இன்னைக்கு ராத்திரி 1 மணிக்கு டின்னர் ஹால்ல தான் வெயிட் பண்ணுறதாவும் ஏதாவது சொல்லணும்னா அங்க வர சொல்லியும் எழுதியிருந்தது. லெட்டர்ல இருந்த இந்த பூ போட்ட சீல் தான் ஸ்கார்லெட்டோட அடையாளம். இந்த பூ பேரு தான் ஸ்கார்லெட் பிம்பர்னெல். எல்லாத்துக்கும் ஸ்கார்லெட்டை இந்த சீல் வச்சுதான் தெரியும். மார்க்ரெட் தன்னோட அண்ணனை காப்பாத்த வேற வழி இல்லாம சாவுலின் கிட்ட பேப்பர்ல படிச்ச விஷயத்தை சொல்லிடுவாங்க. சாவுலினும் ராத்திரி 1 மணிக்கு டின்னர் ஹால்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பெர்சி டின்னர் முடிஞ்சதும் டின்னர் ஹால்லையே தூங்கிடுவார். மார்க்ரெட் ஹாலுக்கு வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒவ்வொருத்தரா கிளம்பிடுவாங்க. 1 மணி ஆகும், 1:30 மணி ஆகும். ஆனா பெர்சி மற்றும் சாவுலின் தவிர டின்னர் ஹாலுக்கு யாரும் வந்திருக்க மாட்டாங்க. சாவுலினுக்கு மார்க்ரெட் மேல கோபம் வந்துடும். தான் ஆர்மண்ட காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார். மார்க்ரெட் தாங்க முடியாம தன்னோட ஹஸ்பண்ட் பெர்சி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாங்க. எல்லாத்தையும் கேட்ட பெர்சி ஆர்மண்ட காப்பாத்த அடுத்த நாள் காலையில பிரான்சுக்கு கிளம்பிடுவார். அன்னைக்கு மத்தியானம் பெர்சியோட ஸ்டடி ஹால் திறந்திருந்தது. இதுவரைக்கும் அதுக்குள்ள மார்க்ரெட்டை விட்டதில்ல. மார்க்ரெட் உள்ள போய் பார்த்தப்போ பெர்சியோட டேபிள்ல ஒரு ரிங் ஸ்கார்லெட் பிம்பர்னெல் சிம்பிள் போட்டிருந்தது. ஆனா மார்க்ரெட் பெருசா எடுத்துக்கல. அப்போ பெர்சி பிரான்ஸ்ல கெலே என்ற இடத்தை அடைஞ்சிட்டதா மார்க்ரெட்டுக்கு நியூஸ் வந்தது. அன்னைக்கு சுசேன் மார்க்ரெட்டை பார்க்க வந்தாங்க. அப்போ சுசேனும் ஸ்கார்லெட் தன்னோட அப்பாவை காப்பாத்த கெலே என்ற இடத்துல இருக்கிறதா சொல்லும் போதுதான் மார்க்ரெட்டுக்கு தன்னோட ஹஸ்பண்ட் பெர்சிதான் ஸ்கார்லெட் பிம்பர்னெல் என்ற விஷயம் புரியும். மார்க்ரெட் பெர்சிய காப்பாத்த உடனே ஆண்ட்ரூவை போய் பார்த்தாங்க. அன்னைக்கு ராத்திரி சரியான புயல். அதனால ஆண்ட்ரூவும் மார்க்ரெட்டும் அடுத்த நாள் காலையில கிளம்பி கெலே வந்து சேர்ந்தாங்க. அங்க பெர்சி கிரினே என்ற இடத்துக்கு போயிருக்கிறதா தெரிஞ்சது. கிரினேல இருக்கிற ஷாகிரி என்ற ஹோட்டலுக்கு வராங்க. இது ஸ்கார்லெட் வழக்கமா தங்குற இடம். ஷாகிரி முதலாளி மூலம் பெர்சி இன்னும் அரை மணி நேரத்துல அங்க வர இருக்கிறதா தெரிஞ்சது. அப்போ மார்க்ரெட்ட விசிட்டர் ரூம்ல ஒளிஞ்சிக்க சொல்லிட்டு ஆண்ட்ரூ ஒருவேளையா வெளியில கிளம்புறார். இந்த பக்கம் இங்கிலாந்துல ஸ்கார்லெட் கெலேல இருக்கிறதா சாவுலின்க்கு நியூஸ் வந்துச்சு. பெர்சியும் கெலே போயிருக்கிறதாவும் தெரிஞ்சது. அன்னைக்கு டின்னர் ஹால்லையும் பெர்சி மட்டும்தான் இருந்தார். அதனால சாவுலின்க்கும் பெர்சிதான் ஸ்கார்லெட்டா இருக்குமோன்னு சந்தேகம் வந்துடும். எல்லா பக்கமும் விசாரிச்சு ஷாகிரி ஓட்டல் விசிட்டர் ரூமுக்கு சாவுலினும் அவரோட கூட்டாளியான டெஸ்கஸும் வராங்க. சாவுலின் திட்டப்படி பெர்சி உள்ள வந்ததும் சுத்தி விளைக்கணும். டெஸ்கஸ் தன்னோட மத்த ஆளுங்களை கூட்டிட்டு வர போயிடுறார். அப்போ பெர்சி பாட்டு பாடிக்கிட்டே வரார். டெஸ்கஸ் வர நேரமானதுனால சாவுலினால பெர்சிய பிடிக்க முடியல. சாவுலின் கிட்ட ஆதாரமும் இல்ல. கன்ஃபர்மா பெர்சிதான்னு சொல்லவும் முடியல. பெர்சியும் அங்கிருந்து கிளம்பியறார். அதுக்குள்ளே டெஸ்கஸுக்கு ஸ்கார்லெட் ஒரு குதிரை வண்டிக்கு சொல்லிருக்கிறதா நியூஸ் வந்துச்சு. யார்கிட்டேன்னு தேடும போதுதான் நான் கதைக்குள்ள வரேன். என் பேரு பெஞ்சமின் ரோசன்பம். என்கிட்டதான் ஸ்கார்லெட் குதிரை வண்டி கேட்டதா சொல்லி டெஸ்கஸ் என்னை சாவுலின் கிட்ட இழுத்துட்டு வந்துட்டார்.
ஸ்கார்லட பிடிச்சா காசு தரதா சொன்னதுனால நானும் குதிரை வண்டி கிரினே மலைப்பகுதியில இருக்கிற ஒரு குடிசைக்கு எடுத்துட்டு வரச் சொன்னதா உண்மையை சொல்லிட்டேன். ஆனா காசு தராம என்னை கூடவே இழுத்துட்டு போனாங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த மார்க்ரெட்டும் எங்களை யாருக்கும் தெரியாம பின்தொடர்ந்து வந்தாங்க. குடிசைக்கு கொஞ்ச தூரம் முன்னாடியே வண்டியை நிறுத்திட்டு என்ன வண்டியிலேயே விட்டுட்டு சாவுலினும் அவரோட ஆளுங்களும் குடிசைகிட்ட போனாங்க. குடிசைல ஆர்மண்ட், மிஸ்டர் டூர்னி மற்றும் இன்னும் 2 பேர் இருந்தாங்க. சாவுலினும் டெஸ்கஸும் குடிசைய சுத்தி வளைச்சு ஸ்கார்லெட் வரத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மார்க்ரெட் குடிசைகிட்ட போக முயற்சி செஞ்சப்போ சாவுலின் மார்க்ரெட்ட பார்த்துட்டார். பிடிச்சு கட்டி போட்டுட்டு சத்தம் போட்டா ஆர்மண்டுக்கும் பெர்சிக்கும் ஆபித்துன்னு சொல்லி மிரட்டினார். அப்போ திடீர்னு பெர்சி பாட்டு பாடிக்கிட்டே குடிசைகிட்ட வரமாதிரி சத்தம் கேட்டது. மார்க்ரெட் பெர்சிய காப்பாத்த கத்தினாங்க. பாட்டு சத்தம் நின்னுடுச்சு. சாவுலினும் அவரோட ஆளுங்களும் குடிசைக்கு போய் பார்தா அங்க யாருமே இல்ல. மலைக்கு அடிவாரத்துல கடல்ல போட் சத்தம் கேட்டுச்சு. போட்ல ஆர்மண்டும் அவங்க குழுவும் கெலே நோக்கி போய்கிட்டு இருந்தாங்க. பெர்சியோட கப்பல் டேட்ரீமும் கிளையில தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சாவுலினுக்கு தெரியும். உடனே சாவுலினும் அவங்க ஆளுங்களும் பெர்சிய அங்க பிடிச்சிடலாம்னு எங்களை இங்கேயே விட்டுட்டு கிளே கிளம்பிட்டாங்க. சாவுலின் கிளம்பினதுக்கப்புறம் தான் நான் மார்க்ரெட் கிட்ட மெதுவா பேச ஆரம்பிச்சேன். என் குரலை கேட்ட உடனே மார்க்ரெட்டுக்கு நான் தான் பெர்சின்னு தெரிஞ்சிடுச்சு. நான் தான் இவ்ளோ நேரம் ரோசன்பம் போல நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ ஆண்ட்ரூவும் அங்க வந்துட்டார். அதுக்குள்ள டேட்ரீம் எனக்காக வெயிட் பண்ணாம கிளம்பிடுச்சு. சாவுலின் நான் இன்னும் கிரினேல தான் இருக்கேன்னு திரும்ப வந்தார். ஆனா டேட்ரீம் கிரினேவோட இன்னொரு கரைக்கு வந்து என்னை, மார்க்ரெட் மற்றும் ஆண்ட்ரூவ கூட்டிட்டு கிளம்பிடுச்சு. சாவுலினாலே என்ன அன்னைக்கு பிடிக்க முடியல. ஆனா இனிமே நான் ஸ்கார்லெட் பிம்பர்னெல்லா இருக்க முடியுமா? காத்திருங்கள். இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவத்தோட உங்கள வந்து சந்திக்கிறேன்.